எங்க சன் ஆஃப் ராமுங்கிற நம்ம மாமாவோட பார்ட் கேன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல கதை எங்க முடிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோ திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் இவங்க கூடலாம் நம்மளால போராட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து என்னன்னா டோயா மாரி என்னன்னா நடிக்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா தெரியும், ஹீரோக்கு வந்து என்னன்னா டிவைன் பிசிக் அப்படின்னு சொல்லிட்டு, இவன ஹீரோ ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு தேர்ட் ரேட் புக் வந்து குடுத்துருப்பாங்க. அத தான் ஹீரோ வந்து என்னன்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அப்பா! இந்த ட்ரெய்னிங் வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 100 வருஷத்துக்கு நான் இந்த மாரி ட்ரெயின் பண்ணா நான் உண்மையாவே ஒரு மார்ஷியல் மாஸ்டராவே அந்த நான் மாறிருவேன். ஆனா, அப்படி இருந்தும் இத ஏன் தேர்ட் புக்குன்னு கீழ போட்டாங்கன்னு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு. நான் இப்போ வேற வேலைய பார்க்காதப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ போனாக்கா, ஹீரோ புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. ட்ரெய்னிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து எவன்டா வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கையில பார்த்தா ஒருத்தன் வந்துருவான். அவன் வரத பார்த்தோனே ஹீரோ டக்குன்னு ஷாக் ஆயிடுறான். என்னடா இவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னோட பேர் என்னன்னா நான்கும் சாச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். இவன் உண்மையாவே நல்ல ஒரு பயங்கரமான ஆளாயிருச்சு. கிட்டத்தட்ட இவனோட 5 வயசுல என்னன்னா இருக்கிறதுலயே ஹார்டான புக்கெல்லாம் படிச்சான். 8 வயசுல ஸ்டேட் எக்ஸாம்லயே பாஸ் ஆயிட்டான். இவன் அடுத்து மினிஸ்டர் ஆகுறான்னு நினைக்கும்போது 10 வயசுல காணாம போயிட்டான். இப்படிப்பட்ட மாஸ்டர் ஏன்டா என்னைய பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நீ இத பத்தி கவலைப்படாத. நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான். நீ தேவையில்லாமலாம் இது பண்ணிட்டு இருக்காதம்போது, இவன் பேசுறதே சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, "நான் உன்ன பார்த்ததுல வந்து சந்தோஷம்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, "சரி நீ யாரு உன்ன இங்க அனுப்புனா?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "என்ன இங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் தான் அனுப்புனாரு" அப்படிங்கும்போது, "அந்த ஆளா? அந்த ஆளு எதுக்காக இங்க உன்ன அனுப்புறான்?" எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆளு எந்த வித ஒரு இதுலயும் கலந்துக்காத ஒரு ஆள் மாரி தான் வந்து இது பண்ணுவான். அவன் எதுக்கு உன்ன அனுப்புனான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மண்டைய பிச்சு யோசிச்சுட்டு இருக்கல, என்னால செர்மனிக்கு வந்து வர முடியல. ஆனா நீங்க அங்க ஒரு சரியான பைத்தியக்காரன் மாரி இருந்தீங்கன்னு எடுத்து எல்லாரும் வந்து சொன்னாங்கன்னும்போது ஹீரோக்கு முடியே என்னன்னா இதாகுது. இருந்தாலும் நான் உங்கள சூஸ் பண்ணதே வந்து அதுக்காக தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியே ஆகணும். நான் இப்போ ஸ்ட்ராடஜிஸ்ட்டா மாறுனா, அது எல்லாத்தையும் வந்து என்னமோ நீங்க ஆரம்பத்துலேருந்து கேட்பீங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்களுக்கு அது எல்லாமே முதல்ல கேட்குற மாரி இருக்கும். இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. உங்கள பார்க்க வரதுக்கு முன்னாடி எனக்கு நெறைய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு தான் வந்து வந்திருக்கேன். உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டக்குனு மூஞ்ச டெரரா வச்சுட்டு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இப்ப கேட்க வேண்டியது இருக்கா? என்னடா இவன் சைக்கோவா இருப்பானா? இவன் மூஞ்சிய மாத்திக்கிட்டே இருக்கான். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த மொத்த முறிவேல்டையும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரலாம். ஆனா நான் இங்க வந்ததே உங்க கிளான வந்து அழிக்கிறதுக்கு தான். இவன் யார்றா லூசு பயலா இருப்பான் போல. அவன் பாட்டுக்கு லூசுத்தனமா வந்து பேசிட்டே இருக்கான். நீ என்கிட்ட கேட்டது தான் என்னோட பிரதர்ஸ் கிட்டயும் கேட்டியா? ஆமா உங்க ஃபர்ஸ்ட் பிரதர்ட்ட கேட்டேன். அவன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ட்டான். செகண்ட் பிரதர் வந்து இந்த மாரி புத்தக புழுவுலாம் இப்படிதான் சீனா போடுவாங்கன்னா, தேர்ட் பிரதர் வந்துட்டு என்னைய பார்த்து சைக்கோன்னு வந்து சொன்னான். அப்படிங்கும்போது, அவங்க கரெக்ட்டா தான் வந்து சொல்லியிருக்காய்ங்க. நீ சைக்கோ தானடா? மாஸ்டர் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் இனிமே நானே செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ ஒண்ணு. நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். எனக்கு வந்து என்னன்னா, இங்க இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கல. நான் அந்த செரிமனிக்கு வந்து போயாகணும். லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயில, மாஸ்டர் நில்லுங்க நானும் வரேன். இங்க பாரு உன் கூடலாம் நான் வந்துட்டு எனக்கு இந்த கிளானே வந்து பிடிக்காது. போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகல. என்ன சொல்றான் இவன்? நான் கிளம்புறேன் லேட் ஆச்சு. எனக்காக ட்ரெயினிங்ஸ் எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து போயே ஆகணும். போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு என்னது இது? தேவையில்லாம இந்த குப்பை கிளான்ல வந்து என்னன்னா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னா போச்சு அப்படிங்கும்போது, ச்சே இவன் ஒரு சரியான சைக்கோவா தான் இருப்பான் போல. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்னிங் எடுக்கிற கிரவுண்டுக்கு வந்து வந்துர்றான். வந்தோனே எல்லாரும் வந்து என்னன்னா இவங்களே தான் வந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க. இவனே டக்குனு முகத்த மாத்திட்டு அங்க சோம்பி போன மூஞ்ச வந்து நல்லா மாத்திட்டு, "உங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்ததுல வந்து சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிமுகமானோனே எல்லாரும் இவன தான் வந்து பார்ப்பாங்க. இவன் ஸ்ட்ராடஜிஸ்ட்ங்கிறனால இவனுக்கும் கொஞ்சம் இந்த கிளான்ல ரெப்புடேஷன் இருக்கும் போல. எங்க மாஸ்டர் இனிமே உங்க கூட தான் வந்து ட்ரெய்னிங் எடுக்க போறாரு. அதுக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, என் மூஞ்சி எல்லாமே அப்படியே அஸ்ட போனவருக்கு வந்து மாறிரும். அவருக்கு திறமை இல்லன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, அவருக்கு பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாரும் சரியான வந்து குப்பைங்க. உங்கள மாரி குப்பைங்கள வழிநடத்துறதுக்கு அவர் இப்ப இருக்கிற இந்த திறமையும் வந்து போதும்ன்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. "நீ என்னடா சொல்ற? அது மட்டும் கிடையாது. உங்கள மாரி குப்பைங்கள எல்லாத்தையும் அவர் தான் அந்த ஃபியூச்சர்ல வழிநடத்த போறதா அவரு சொன்னாருன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குனு ஹீரோ வந்து என்னன்னா மூஞ்சில வந்து என்னன்னா ஒரு பஞ்ச் வந்து வச்சுருவான். தேவையில்லாம கூட்டத்த ஊத்தி என்ன அடிவாங்க வைக்கவா பாக்குற? அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன தூக்கிட்டு, சரி நீங்க இவன எதுவும் கண்டுக்காதீங்க. இவன் சும்மா சும்மா வாய் உதறவன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து அவன இழுத்துட்டு வந்து போயிடுறான். அப்பா! இந்த பயலுக்கு எதுவும் ஆகலல்ல? ஆஹா! ஒண்ணும் ஆகல. இவன வந்து என்னன்னா யாரோ ஆம்புஷ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இவன் மூஞ்சில எந்தவித ஒரு ரியாக்ஷனுமே வந்து என்னன்னா தெரியல. என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்கையில, ஹீரோவோட கை அப்படியே வந்து என்னப்பா சிவந்து கிடக்கு. "நீ தான் இவன அடிச்சியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, சரி இவன் முதல்ல வந்து என்னன்னா நல்லா தான் இருக்கான். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இவனாவே வந்து எந்திரிச்சுருவான். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்னன்னா அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சுருவான். ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட ஒரு சில கேள்வி வந்து கேட்கணுமே. நீங்க எவ்வளோ நாள் இங்க இருப்பீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கல. நானா? நான் இங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இங்க எனக்கு தேவையான சாப்பாடு, சரக்கு எல்லாமே குடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் நெறைய இருக்கு. அதனால நான் இங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படிங்கும்போது, ச்சே! இந்த முட்டா பையன் இங்கேயே இருக்க போறானா? ஃபியூச்சர் அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சா? நான் இருந்த உலகத்துல இந்த மாரிலாம் வந்து ஆகலையே. அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சுட்டு போனதுக்கப்புறம் இவன் வந்து எந்திரிச்சுருவான். எனக்கு என்ன நடந்துச்சு? உன்ன எங்க மாஸ்டர் என்னன்னா ஒரு அடி வந்து அடிச்சுட்டாரு. அடிச்ச வேகத்துக்கு நீ வந்து படுத்துட்ட போல. அப்படிங்கும்போது அந்த முட்டாளன் இப்படி என்ன அடிச்சான்? இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாரி விஷயம் நடந்ததே வந்து கிடையாது. இந்த முட்டாள்களா நெறஞ்சிருக்க கிளான்ல எனக்கான லைட்ட வந்து நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். என்னோட வாழ்க்கைய வந்து என்னன்னா மாத்த போறதே அவரு தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே ஒரு நிமிஷம். உங்கள்ட்ட நான் என்ன அறிமுகப்படுத்திக்கலல்ல?
நான் தான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாய் சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர சொன்னோனே நம்ம அவன வெல்ல முடியும்னே வச்சுக்குவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்ன சைக்கோ நீ தானா? அதுமேட்டு அந்த ஆள் யோசிச்சுட்டு இருக்கல எனக்கு இப்ப தான் வந்து புரியுது. அவரோட அப்பா எவனோ பயங்கரமான ஆளு. அப்படிங்கும்போது இவர் மட்டும் என்ன சாதாரண ஒரு ஆளாவா வந்து இருக்க முடியும். அதனால தான் இவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து இருக்காரு. கண்டிப்பா எனக்கோட இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா இவரு தான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே லூசு பையன் மாரி சிரிச்சுட்டு இருப்பான். பரவால்ல இந்த கிளான்ல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நெறையா நடக்க போது போல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷ யோசிச்சுட்டு இருக்கல, எல்லாரும் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கா. அந்த ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு ஹீரோவும் என்னன்னா வர ஆரம்பிச்சுருவான். பரவால்ல எல்லாரும் ரொம்ப ஹார்டா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வுட்டன் ஸ்டிக்க எடுத்துட்டு நான் ட்ரெய்னிங் எடுக்க போனோனே, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. "ஏய் யங் மாஸ்டர் வந்து என்னன்னா வந்துருக்கார்றா. இந்த வெட்டி பையன் என்ன ட்ரெய்னிங் எடுக்க போறான்? இவன் என்ன ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுவானா? என்ன யூஸ் பண்ண போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கையில, ஹீரோ அந்த நார்மலான அந்த 3 அட்டாக்க மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கையில, இவனுக்கு என்னடா இந்த பேசிக் கூட வந்து தெரியல. இத தான் இவன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படிதான் நீங்க என்ன கேவலமா தான் நெனைக்கணும். அப்பதான் நான் அந்த சீக்கிரம் அந்த எல்லா டெஸ்ட்லயும் தோத்துட்டு சீக்கிரம் அந்த கிளான விட்டு முடியும். ஆனா அந்த பையன் ஏதாவது இடையூறு பண்ணிட்டான்னா என்ன பண்றது? அதெல்லாம் அவனால எதுவும் வந்து பண்ண முடியாது. நான் ரொம்ப வருஷங்களா இதுக்காக இந்த திட்டம் வந்து போட்டுருக்கேன். கண்டிப்பா எதுவும் தப்பா நடக்காது. முதல்ல என் மேடு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு, நான் வந்து நல்லபடியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தேன்னா, ஹீரோக்கு வந்து ஷாக் ஆயிடுவான். என்னடா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்தாக்கா அவன் அந்த மேடு கூட எல்லாத்தையும் சிரிச்சு பேசி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பான். எவ்வளோ தைரியம் வந்தா இங்க வந்து இப்படி பண்ணியிருப்பான். என்னால இத பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த ஃபிஷியனும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிசிஷியனும் வெள்ள முடிய பத்தி திட்டிட்டு இருப்பாங்க. இவனே அந்த ஃபர்ஸ்ட் சார்லஸ் இருந்துட்டு, "நீ அவன பத்தி ரொம்ப குறைவா எடை போடுற. உண்மையா ஒரு ஜீனியஸ். அவன் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, கிராண்ட் ஸ்டேட்டஸே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஆளு. அப்படிப்பட்ட ஏன் அவன் கூட சேர்ந்திருக்கான்? எனக்கு தெரியல அது ஏன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் உண்மையாவே ரொம்ப நல்லவன். என்னோட வாழ்க்கை ரொம்ப தினமும் ஒரே போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ, அது எல்லாமே தான் வந்து என்னப்பா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்த மாரி இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு என் வாழ்க்கைய ஒரு லைட்டா ஹீரோவோட அப்பாவும் ஒரு ஸ்டேட்டஸிஸ்ட்டும் வந்தாங்க. என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து என்னப்பா என்ஜாய்மென்ட்டா மாறிருச்சு. அதே மாரி தான் அவனுக்கும் நெனைக்கிறேன். அப்படிங்கும்போது அவன் பார்த்தாக்கா ஹீரோ பின்னாடியே வந்து நொச நொசன்னு வந்துட்டே இருக்கான். "ஏன்டா என் பின்னாடியே வந்துகிட்டே இருக்க? உங்களுக்கு இந்த பிளான பிடிக்காது. எனக்கும் இந்த கிளான பிடிக்காது. எனிமியோட எனிமி என்னோட ஃப்ரெண்ட். அதனால தான் எனக்கு இந்த கிளான வந்து பிடிக்கும். அப்புறம் இந்த கிளான விட்டு வெளிய சொன்னீங்க. அப்போ ஒரு வேளை இந்த கிளான விட்டு வெளிய போய் இந்த உலகத்த டேக் ஓவர் பண்ண நினைச்சீங்களா?" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு இந்த கிளான வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனா ஃபியூச்சர்ல எனக்கு வந்து அப்படியே கொடூரமா வந்துச்சு. அந்த மாரி நடக்காம இருக்கணும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த கிளான பிடிக்குமா? பிடிக்காதா? எனக்கு இந்த கிளான வந்து என்னன்னா ரொம்ப வந்து பிடிக்கும். உன்னோட பிளான் எது? எதுக்காக நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "எனக்கு இந்த உலகத்தையே நீங்க தலைகீழா திருப்பி போடணும். அதுதான். அதுக்கு முன்னாடி இப்போ முதல்ல இருக்க இந்த இந்த ஷாவ்லின் டெம்பிள நம்ம வந்து அழிப்போம். இத வந்து அழிங்க." அப்படிங்கும்போது, "நீ என்னடா டிமானிக் கல்ட்லேருந்து வர?" இல்ல நான் ஆர்த்தடாக்ஸ் பார்ட்ல தான் ஃபுல்லா வந்து நடக்கிறேன். ஆனா நான் சொல்றது வந்து நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது இவன் என்னன்னு. இவன மாரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த கியாஸா இருக்கிற உலகம் தான் நல்லாருக்கும். ஆனா இப்ப இருக்கிற இந்த உலகம் வந்து என்னன்னா ரொம்ப இதா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது இவன மாரி ஆளுங்களுக்கெல்லாம் புடிக்கல. அதனால தான் இவன் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க மாஸ்டர் இப்பயே நம்ம போய் அந்த ஷாவ்லின் டெம்பிள அழிச்சிட்டு வரலாம். நீங்க ஒரு வார்த்த சொல்லுங்க. அந்த இடத்தையே நான் ஃபுல்லா அழிக்கிறேன். நீ சொல்ற மாரிலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு தேவை ஒரு கொயட்டான ஒரு லைஃப் தான். இந்த இடத்த ஃபுல்லா அப்படின்னா டேக் ஓவர் பண்ணி என் பிரதர் கூட சண்டை போடல எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப நீங்க வந்து என்னப்பா அந்த சோம்பேறியா இருக்குமே ஸ்லீப்பிங் டாக் அந்த மாரியா? எனக்கு சுத்தமான தண்ணி, அதே மாரி பெரிய பெரிய மலைங்க இருக்க இடத்துல ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கைய வாழ்றது தான் எனக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது, அப்ப நீங்க இந்த மவுண்ட் ஆவா அங்க தான் பெரிய மலை, சுத்தமான தண்ணிலாம் இருக்கு. நீங்க இந்த மவுண்ட் ஆவாவ டேக் ஓவர் பண்ணீங்க. எல்லார்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ 1 வருஷம். 1 வருஷம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த 1 வருஷத்துல நீங்க இந்த மொத்த இடத்தையும் டேக் ஓவர் பண்ண போறீங்க. அதுதானே சொல்றீங்க? பரவால்ல, பரவால்ல. நீ என்ன வேணா நெனச்சுக்கோ. நான் இந்த 1 வருஷத்துல இந்த இடத்த விட்டு ஓட போறேன். நீ என்ன வேணா அத பத்தி நெனச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 3 பேசிக் டெக்னிக்கே அப்புறம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கிறவன பார்த்து சரியான இவன் குப்படா. இவனுக்கு இத தவிர வேற எதுவும் தெரியாது போல. திரும்ப திரும்ப அதையே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்கடா. நீங்க என்ன பேசினாலும் சரி, அத எதையும் நான் காதுல வந்து வாங்கிக்க மாட்டேங்கும்போது, நம்ம ஹீரோக்கு உடம்புல வந்து பார்த்தாக்கா, அந்த கியூ எனர்ஜி போற மாரி இருக்கு. இது ஏன்டா என் உடம்புல சம்மந்தமே இல்லாம சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அவனும் வந்து ஓடி வந்துருவான். வாங்க அங்க மேடையில என்னன்னா சுவையா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களாம். அப்படியா? சரி ஓகே. அப்பக்கப்ப இவன் இந்த மாரி தான்ப்பா நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சிடுறான். பரவால்ல இவனும் வந்து என்னன்னா ஒரு இடத்துல நல்லா வந்தான். சரி ஓகே வா போலாம் நம்ம முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவன் வந்து பார்க்குறான். ஹீரோ போனதுக்கப்புறமும் பின்னாடி தான் அவைங்க சிரிச்சுட்டே இருப்பாய்ங்க. உடனே ஒரு கில்லிங் இன்டென்ட் அவைங்கள பார்த்த உடனே, அவைங்கலாம் அவன்ட்டருந்து வர அந்த கில்லிங் இன்டென்ட்ட வந்து ஃபீல் பண்ண உடனே அப்படியே வந்தோன்னே உறைஞ்சு வந்து போயிருவாய்ங்க. எதுவுமே பேச மாட்டாய்ங்க. "மயிலா நில்லுங்க நானும் வரேன். என்னை விட்டுட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து ஓட ஆரம்பிச்சுருவான். "இந்தாங்க இத ஷாவ்லின் டெம்பிளோட மாங்க் கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன்." "என்ன சொல்ற? அப்படியா? இது என்ன ஃபில்லு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அத எடுத்து வாயில போட்டோனே பயங்கரமான ஒரு கசப்பு ஆரம்பிச்சுரும். "என்னடா இது இவ்ளோ கசக்குது? இத எங்கேருந்துடா வாங்கிட்டு வந்த? ஷாவ்லின் டெம்பிள்லருந்தா? முதல்ல எப்புட்றா அவிங்க உனக்கு இத குடுத்தாய்ங்க? ச்சே!" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அவன் உடம்பு ஃபுல்லா அந்த எனர்ஜி வந்து நல்லா இதாக ஆரம்பிச்சுரும். "என்ன இது இது சாப்பிட்டோனே எனர்ஜி இதாவுது." "அவன் என்ன இது எனர்ஜி தானா என்ன? நமக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸும் நமக்கும் தூரமாச்சே. நமக்கெல்லாம் இது வேஸ்ட்டு தான்." அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு மாரி கொடூரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவான். எல்லாம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காய்ங்களா? சரி ஓகே. அடுத்து நடக்க போற அந்த ஈவென்ட்க்கு தான் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. "சரி மாஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ட்ரெய்னிங் எதுவும் எடுக்கலையா?" நான்லாம் ட்ரெய்னிங்லாம் எடுக்க மாட்டேன்டா.
எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு தெரியும் மாஸ்டர் உங்களுக்குலாம் இதெல்லாம் தேவையில்ல. நீங்க இந்த மொத்த நான்குகளயும் அழிக்க போறீங்க. உன்னோட ட்ரீம்ஸ தான்டா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அடுத்து ட்ரெய்னிங் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். சீக்கிரம் மாஸ்டர் இனிமே தான் உங்க அப்பாவோட அந்த ஃபெயிலியர் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. நீங்க இனிமே இந்த மொத்த முறிவுகளையும் டிஸ்ட்ராய் பண்ணாத நானும் பார்க்க போறேன் அப்படிங்கும்போது, நான் உன் ட்ரீம்ஸ தான்டா டிஸ்ட்ராய் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க உள்ள போனோனே எல்லாம் அப்படியே பதட்டத்துல வந்து இருந்துட்டு இருப்பாய்ங்க. எனக்கு இந்த பதட்டம்லாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது. எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருப்பாய்ங்க. எனக்கு தான் தெரியுமே நான் தான் வந்து தோக்க போறேன். அதுக்கு தானே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க உள்ள போனோனே எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, எல்லாரும் அடுத்தடுத்து முன்னாடி போயிட்டு, அந்த ஸ்டேஜ் மாரி இருக்கிறதுல போயிட்டு எல்லாம் வந்து வரிசையில நிக்க வந்து ஆரம்பிச்சுருவாய்ங்க. உடனே ஹீரோ பார்த்தோனே ஷாக் ஆயிருவான். என்னடா இது? இந்த இடத்துல இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட அப்பா, அதே மாரி ஹீரோவோட பிரதர்ஸு, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராடஜிஸ்ட் அந்த ஆளும் என்னன்னா வந்திருப்பா. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இவ்ளோ பேர்லாம் வரமாட்டாய்ங்களே! எப்புட்றா இது நடந்துச்சு? இவைங்கலாம் என்னாத்துக்கு இங்க வந்திருக்காய்ங்க? அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தாக்க, நம்ம அந்த வெள்ள முடி இருந்துட்டு ஹீரோ முகம் போட்ட ஒரு கொடிய வந்து வச்சுக்கிட்டு, ஹீரோ பேர்ல என்னன்னா கட் அவுட்லாம் வச்சுட்டு ஹீரோக்கு வந்து சேவ் பண்ணிட்டு இருப்பா. "நீங்க தான் மாஸ்டர் ஜெயிக்கணும். இந்த மொத்த இடத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கன்னு" சொல்லி கத்திட்டு இருக்கல. எனக்கு இவன யாருன்னே தெரியாது. ஏன் தான் இவன் இப்படி என் மானத்த வாங்குறானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, போட்டியோட விதிமுறைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். கேட்டுக்கோங்க. முதல்ல நீங்க எல்லாரும் அந்த நம்ம போய் அந்த இதுல இருக்கிற உங்களுக்கு அந்த தோணக்கூடிய மார்ஷியல் மாஸ்டர் யாரோ ஒருத்தர் அவர நீங்க போய் என்னன்னா சேலஞ்ச் வந்து பண்ணணும். நீங்க அவர சேலஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க அதில ஜெயிச்சிட்டீங்கன்னா, அந்த நீங்க ஆசைப்படுற ஃபேக்ஷன்ல போய் நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். இல்ல தோத்துட்டீங்கன்னா, 1 வருஷம் கூடுதலா இங்க வந்து இருக்கணும். இதில பிரச்சனையே இங்க தானே. சூஸ் பண்ணக்கூடிய ஆள் கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணணும். ஒரு வேள தப்பான ஆள சூஸ் பண்ணிட்டோம்னா போச்சு. அப்படின்னு சொல்லும்போது, "சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு யார் வரீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு, "நான் இங்க சண்டை போட விரும்புறது இதோ அங்க இருக்கிறாரே அவரு தான். இந்த கிளியர் ஸ்கை ஸ்குவாடோட கேப்டன். அவர் கூட தான் நான் வந்து சண்டை போட விரும்புறேன்." "பரவால்ல தம்பி. எனக்கு இது புடிச்சிருக்கு. வா சண்டை போடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அங்க இருந்து டக்குன்னு குதிச்சு சண்டைக்கு தயாராயிருவான். "உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட பேரு நாம்கும் பால்." அப்படின்னு சொல்லி அவனோட பேர சொன்னோனே, ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். இந்த பேரு இவன் தான் வந்து இந்த கிளியர் ஸ்கை ஸ்குவாட்ஸ்கோட ஒரு கேப்டனா வந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு சண்டையில 100 பேர் கூட வந்து என்னன்னா அசால்ட்டா சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். போன வாட்டி நீ எக்ஸாம்ல தோத்தாலும் பரவால்ல. இந்த வாட்டி திரும்பவும் வந்திருக்க. இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு 10 செகண்ட் நீ என்ன தாக்கு பிடிச்சாலே போதும். உன்ன நான் என் ஸ்குவாட்ல எடுத்துக்கிறேங்கும்போது, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி அவனும் சந்தோஷப்படுறான். அந்த நேரத்தில டக்குன்னு பார்த்தாக்கா அந்த ஆள அடிச்சுப்பான். ஆனா அதுக்காக நீ இப்படி ரிலாக்ஸாவும் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அவனுக்கு கேப்பே விடாம டக்குன்னு உள்ள புகுந்து அவன வந்து என்னன்னா அட்டாக் பண்ண இது பண்ணிட்டே இருப்பான். அவனும் பார்த்தாக்கா அவன் அடிக்கிற அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு டாட்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து என்னன்னா இது பண்ணுவான். இவன் அட்டாக் பண்ற எல்லாத்தையும் வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கையில சுத்தி இருக்கவன்லாம் பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுடா. எப்புட்றா இவங்க இப்படி சண்டை போடுறாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். ஹீரோ பார்த்துட்டு ஒண்ணும் பெருசா இல்லையே! அப்படிங்கிற மாரி தான் ஹீரோ அவைங்க எல்லாத்தையும் சண்டை போடுறத வந்து பார்த்துட்டே இருப்பான். அந்த ஆள் இவனே டக்குனு அவனோட ஸ்வாட ரேஞ்ச எடுத்துட்டு அவன அட்டாக் பண்ண வரல, டக்குனு அவன் மேல தூக்கிருவான் ஸ்வாட கோச்சு. இவன் இந்த வாட்டி வந்து ஃபெயில் ஆக தான் வந்து போறான். அவனோட அட்டாக்க எப்புட்றா இவனால கட் பண்ண முடியும்? இவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் டக்குனு அவனாவே புதுசா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ட கிரியேட் பண்ணி அத வச்சு அட்டாக் பண்ணியிருப்பான். பார்த்தா எய்த்தாப்ல இருக்கிற அந்த ஆளோட அந்த அட்டாக் வந்து என்னன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவனோட ஸ்வாட் வந்து என்ன பண்ணும், அத தாங்காம அப்படியே என்னன்னா கட் ஆகி அது வந்து போயிடும். "பரவால்ல தம்பி, நீ வந்து என்ன பண்ண ஒரு நல்ல மூவ் தான் வந்து என்னடா செஞ்சிருக்க. நீ வந்து பாஸ் ஆயிட்ட. இனிமே நீ வந்து என்னோட ஸ்குவாட்ல வந்து இருக்கிறதுக்கு தயாரான ஒரு ஆள் தான்." பார்த்தாக்கா அந்த ஆளோட ஸ்குவாடே அப்படியே நடுங்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே என்னோட ஸ்குவாடையும் நடுங்க வச்சுட்டான். உண்மையாவே சூப்பரான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, எல்லாரும் இவங்க சண்டை போட்டத பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்பாய்ங்க. ஹீரோ ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறான். இவங்க 2 பேரும் போட்ட இந்த சண்டையில எதுக்கு இவன் தேவையில்லாம அவனோட பவர் ஃபுல்லாத்தையும் வந்து என்னப்பா அந்த ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்தான். அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா சாதாரண ஒரு மூவ் குடுத்தாலே அத வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. சரி ஓகே நமக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம இதையும் சொல்லக்கூடாது. அடுத்த ஆள் யார் இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அடுத்து என்னடா யார் வரீங்க? அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆள் கூப்பிடையில பார்த்தா எவனுமே வந்து வரமாட்டான். எவன்டா இவன் கூட போய் போறது? இவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாய்ங்க. எவன் உள்ள போய் அடிபட்டு வருதுங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் 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 உள்ள வரேன். நான் அடுத்தது சண்டைக்கு வரேன். அப்படிங்கும்போது சூப்பரு யங் மாஸ்டர் உள்ள வரப்போறாரு. இப்போ வந்து கலக்க போறாருன்னு சொல்லிட்டு வெல்ல முடியும் ஆர்வத்தோட இருப்பான். ஹீரோ உள்ள வந்தோனே சரி ஓகே சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி சொன்னோனே அவன் டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ணையில ஹீரோ டக்குன்னு 2, 3 அட்டாக்லயே பார்த்தாக்கா, அந்த ஸ்வாட வந்து தூக்கி கீழ போட்டுருவான். டக்குன்னு ஷோல்டர்ல ஒரு அடி வாங்கிட்டு, "போச்சு நான் வந்து தோத்துட்டேன். இனிமே என்னால சண்டை போட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழ விழுந்துருவான். "என்ன அது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கத்திட்டு இருக்கையில, நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ நெனச்ச எதையுமே நடக்க விட மாட்டேன்டா. நான் வந்து என்னப்பா எதுக்குமே போஜனம் இல்ல. இது உனக்கு புரிஞ்சிருச்சுல. இனிமே நீ போய் உன்னோட திட்டம் எதுவுமே வந்து என்னன்னா வேலை செய்யாது. எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிளான்ல எல்லாருமே என்னன்னா சூப்பரான ஆளுங்களா இருக்காங்க. இந்த கிளானோட ஃபியூச்சர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோட அப்பாவும் சரி, வெல்ல முடியும் சரி 2 பேருமே என்ன பண்ணா இன்சல்ட் ஆயிருவாய்ங்க. இவன் இப்படி செஞ்சத. "ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் லார்ட பத்தி நான் இங்க இருக்கும்போதே வந்து கத்திக்கிட்டு இருப்ப. தேவையில்லாம அவர பத்தி எதுவும் தப்பா பேசிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கூட சேர்ந்து இவன் வந்து சண்டைக்கு வந்து போயிடுவான். பக்கத்துல இருந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஓகே சூப்பர் நான் நெனச்ச மாரி தான் இருக்குது. சீக்கிரம் என்ன இங்க வந்து விரட்டி விடுங்கடா அப்படிங்கும்போது, என்னது இந்த கிளானோட ஃபியூச்சர் நல்லா இருக்கா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த கிளான்ல இருக்கிற எல்லாருமே என்னன்னா குப்பையா தான் வந்து இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஒழுங்காவே வந்து சண்டை போடல. அது உங்க யாருக்குமே வந்து தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் ஒரு மாரி கில்லிங் இன்ட்ரெஸ்ட்ட வந்து என்னன்னா ஃபுல்லா அந்த
ஸ்டேஜ் ஃபுல்லா வந்து என்னன்னா பரப்புறாரு. உடனே எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து சிதர்றாய்ங்க. நான் வந்து சும்மா வந்து சொன்னேன், "என்னாச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு இங்க நடந்த பேட்டில் எதுவுமே வந்து பிடிக்கவே இல்ல. எதுவுமே நல்லாவே இல்ல. எல்லாமே வந்து அப்ப ஏதோ கத்துக்குட்டிங்க சண்ட போடுற மாரி இருக்கு. நீங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஆளுங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த வெள்ள முடி வந்துட்டு பேச ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி எனக்கும் வந்து இது புரிஞ்சுச்சு. இந்த மேட்ச் எதுவுமே வந்து நல்லாவே இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ! போச்சு இந்த சைக்கோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோவோட அப்பா அவன் பேசுறத வந்து கேட்கிறாரு. நம்ம ஏன் சக்சஸர்கள் நடுவுல சண்ட போட வைக்கக்கூடாது? ஹீரோவோட பிரதர்ஸ ஹீரோ கூட சண்ட போட விட்டா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, போச்சு மறுபடியும் என்னோட டாண்டியான அவைங்க வந்து உடைக்க போறாய்ங்க. போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்துட்டு இருக்கையில, பரவால்ல இதுவும் வந்து நல்லா தான் இருக்கு. சரி ஓகே 3 பிரதர் நீ வந்து அப்பா என் கூட போய் சண்டை போடுறியா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி ஓகே நீங்க சொன்ன மாரியே வந்து செஞ்சுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேரடியா அந்த இடத்துக்குள்ள வந்து குதிச்சுவான். குதிச்சுட்டு உன்ன பார்த்ததுல வந்து சந்தோஷம். நீ எதுவும் நினைக்காத. அந்த மாரி நீ என் பிரதர்ங்கிறனால நான் தாத்தா போவேன். நீ எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பிரதர் நீ எத பத்தியும் ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வரையில பார்த்தாக்கா, ஹீரோவோட அப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. நீ இந்த இதுல கிவ் அப் பண்ணா கிவ் அப் பண்ணலாம். ஆனா நீ ஒரு வேள இந்த இதுல இருந்து கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சேன்னா, உன்னோட ஒரு கை அத வெட்டி எடுத்துட்டு போயிருவான். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, போச்சு என்னோட கைய வந்து நம்ம வெட்ட போறாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சைக்கோ பைய தான். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரு கை இல்லாம என்னோட வாழ்க்கை எப்படி வாழப் போறது? இந்த சைக்கோ பயல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவன் யோசிச்சு பார்ப்பான். ஹீரோ இந்த மாரி நடனா கண்டிப்பா ஏதாவது நடக்கும்னு சொல்லி எனக்கு அப்பயே வந்து தெரியும். அதனால தான் ஹீரோ போறதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு என்ன பண்ணேன், அந்த பில்ஸ வந்து குடுத்தேன். அவனோட எனர்ஜிய வந்து இது வந்து சூப்பரா வந்து அதிகப்படுத்திரும். பார்ப்போம். இப்ப இந்த டிவைன் பிசிக் இருக்கக்கூடிய 2 பேர். இவங்க 2 பேரும் என்ன மாரியான மூவ் பண்றாங்கங்கிறத நான் பொறுத்து தான் பார்க்கணும். என் பிளான் வந்து சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே லூசு பையன் மாரி சிரிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே நம்மளோட ஸ்வாட்ஸ் 2 இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கிராஸ் ஆகுது. அது மட்டும் கிடையாது. இப்ப தான் நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா வந்து பேசுறேன். ஐயோ! எதுவுமே நடக்கக்கூடாது கடவுளே காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள வேண்டிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குனு அவன் முன்னாடி வந்துருவான். ஆனா நான் வந்து என்ன பண்ணேன் உனக்காக வந்து நான் நார்மலா வந்து போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ டக்குனு வந்து அட்டாக் பண்ணிருவான். போச்சு என் கைய வந்து வெட்டாம இவனுங்க விட மாட்டானுங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திக்கிட்டே இருக்கல பார்த்தாக்கா ஹீரோக்கு மேல என்னன்னா ஒரு அட்டாக்க வந்து போட்டுர்றாய்ங்க. அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.